வாடை நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம விருதுநகர் மாவட்டம் சிவகாசின்ற ஊரில் தான் இருக்கோம். சிவகாசியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்சியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் மேம்பால பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. ஒரு முக்கியமான பாலம் சாட்சியாபுரம் மேம்பாலம். அந்த சாட்சியாபுரம் பக்கத்தில் விளாம்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ரோடு தான் இது விளாம்பட்டி ரோடு. ஸோ ஒரு சின்ன ரோடு தான், இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா இந்த விளாம்பட்டி. இந்த விளாம்பட்டி ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வழியாக போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட் எடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சிவகாசி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக இந்த ரோடு பயணம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த ரோடு இவ்வளோ அற்புதமாக இருக்காது. சமீபத்தில் தான் இந்த ரோடு புதுசாக அமைச்சாங்க. ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. பட் அகலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். பக்கத்துலேயே ஒரு கண்மாய் இருக்குது. இந்த கண்மாய்க்கு பேர் பார்த்திங்கன்னா பெரிய குளம் கண்மாயின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரைட் ரோடு தான். இதில் போய் கொஞ்சம் அந்த சாட்சியாபுரம் பாலம் வந்துடும். லெஃப்டில் திரும்பினா சாட்சியாபுரம் பாலம் வந்துடும். அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போகக்கூடிய ஒரு ரோடு. இந்த ரோடு ஆரம்பத்தில் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இப்போ தான் புது ரோடு அமைச்சிருக்காங்க. இந்த ரோடுமே கொஞ்சம் சின்ன ரோடு தான். ஒரு 2 பஸ்ஸு செல்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ விருதுநகரில் ஆரம்பத்திலே நகராட்சியானது நம்ம சிவகாசி அவ்வளோ ஒரு டெவலப்பான ஏரியா. சிவகாசி சிட்டி மட்டும் பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு இடம் கூட சொல்லலாம். நம்ம மதுரை மாதிரி இரவு முழுவதும் இங்கே வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி ஒரு பிஸியான சிட்டி, ஒரு சின்ன சிட்டி. இப்போ தற்போது மாநகராட்சியாக மாறிடுச்சு. விருதுநகர் தலைமையிடமாக இருந்தாலும் பட்டு மாநகராட்சியாக மாறின ஒரே ஒரு ஊர்னால் அது சிவகாசி மட்டும்தான். நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாதிரி பெரும் பணக்காரர்கள் இருக்க ஊர் சிவகாசின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரோடு நேராக போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ப்ளஸ் சிவகாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின்ட் ஆகிடு. அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வேலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிரும். இந்த ரோடு கரெக்டாக போய் எண்ட் ஆகிற பார்த்திங்கன்னா வேலாயுதம் ரோடு ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ரத்னம் காலேஜ் பக்கத்தில் போய் எண்ட் ஆகிரும். அங்கே போய் ரைட் எடுத்திங்கன்னா சிவகாசி சிட்டி, லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருத்தங்கல் ரோடு வந்துடும். மேக்ஸிமம் மதுரையிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இந்த ரோடு எடுத்துருவாங்க. இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சிட்டிக்குள்ளே போனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுனால இந்த ரோடு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பட் காலையில் டைமிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ மதியம் நம்ம போன டைமிங் ஒரு 12 o'clock இருக்கும். அந்த டைமிங்ன்றனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருந்தது. நம்ம ஈஸியாக போய்ட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ரோட்டில் பயணம் பண்ணி இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.